கேட்கவே வேணாம் பாரு. கோடா இவன் சும்மா ஹார்ட்கோர் சிஎஸ்கே சும்மா சீன் போடுறதுக்காக மாத்திட்டான். அதுல வரும்போதே ஒரு நாளுக்கு வந்து ஆர்சிபி ஜெர்சி கிடைக்கும் அதனால வாங்கி போட்டான். அவ்வளவுதான். வரும்போதே ஒரு நாளுக்கு ஒசரமா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு நாளுக்கு ஒசரம். சீப்பா. மேட்ச் எப்படி இருந்தது? கேவலமா. கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். இல்ல நான் சொல்றேன், கரெக்டா சொல்றேன். லாஸ்ட் டைம் வரலாம் இல்ல, இந்த வாட்டி நல்லா தான் அடிச்சாங்க. 210 220 அடிச்சாங்க. ஆனா அவங்க ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து முதல்ல வந்து பவுலிங்ல வீக்கா இருப்போம், பேட்டிங் வச்சு தேத்திடுவோம். இப்போ வந்து ரெண்டுலயுமே வீக்கா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் திணறாங்க. இந்த ஆர்சிபி வந்து கலாய்ச்சாங்கல்ல, கலாய்ச்சதுல வந்துட்டு இப்ப கர்மா ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்க வந்து எங்க டீம்ல 3 பேர் ஆடுவோம். கோலி, டிவிலியர்ஸ், கெயில். நீங்க வந்து சண்டே பாருங்க, நாம தான் ஓகே சிஎஸ்கே தான், என்னைக்குமே சிஎஸ்கே தான். இவன் எல்லாம் தூக்கி வெளில போடுங்க வந்துட்டான். வெச்சி செஞ்சிட்டாங்க. நான் ஒருத்தன் சிஎஸ்கே இந்த 1 2 அங்க பாருங்க 3 4 மரணடி அடிச்சு நிமித்திட்டானுங்க. எங்களை ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன எதிர்பார்ப்போம்? சிஎஸ்கே வின் பண்ணும் தான். இவனுங்க கிட்ட எல்லார்கிட்டயும் மண்ணை கவிட்டான். எல்லாருமே பஞ்சாப் சப்போர்ட். இவனுங்க எல்லாம் பஞ்சாப் சப்போர்ட். நான் பஞ்சாப் சப்போர்ட். உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? பஞ்சாப் தான். பஞ்சாப் மாசா இருந்துச்சு. நான் ஆர்சிபி ஃபேன். பஞ்சாப் ஃபைனல் வரைக்கும் வந்து அதனால பஞ்சாப் சிஎஸ்கே. ஹாலா சிஎஸ்கே. நெக்ஸ்ட் என்ன கரெக்ட் பண்ண கரெக்ட்டா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி கன்ஃபார்மா தோத்துறோம். ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒரு டிஃபரெண்ட் டீம் எடுத்திருக்காங்க. நம்பிக்கை வைக்கிற பட் ஆனால் யங்ஸ்டர்ஸ் யாரும் ஆட மாட்டாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் லெட்ஸ் ஹோப். ஐ திங்க் டீமுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் ஒரே ஒரு லக்கு தான் என்னென்னா, நம்ம இனிஷியலாக எப்பவுமே தோப்போம், அதுக்கப்புறம் ஜெயிப்போம். அந்த ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. என்னைக்கும் சிஎஸ்கே 6வது கப் அடிப்போம். மேட்சே முடியல, வெளியே வந்து நான் சார் சொல்கிறது, நீங்கள் இதை வேற பேட்டி எடுத்துருக்கிறீங்க. இது வேற முடியல சார், வலிக்குது சார் ரொம்ப. இல்லை சார் ஒன்றும் ஆக்சுவலி நல்லா இன்டென்ட் தான் ப்ரோ. ஆயுஷ் வந்து நல்லா இன்டென்ட்டாக ஆடுறாரு. சஞ்சுவும் வந்து ருத்ராஜும் வந்து இன்டென்ட்டோட ஆடணும், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் எல்லாரும் இன்டென்ட், மற்ற எல்லா டீம்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டென்ட் ஒரு 6 ஹவர்ஸில் காமிச்சிடுறாங்க. நம்ம ஏதோ ரொம்ப ஸ்லோவாக ஆடுற மாதிரி தோணுது. மற்றபடி பேட்டிங் லைன் அப் வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சாங்க. இன்றைக்கி இன்டென்ட்டோட அடிச்சிருக்காங்க, 200+ அடிச்சிருக்காங்க. போலிங் வந்து கொஞ்சம் நம்ம டைட் பண்ணணும். போலிங் வந்து மேலே அடிச்சுமே தோத்துறாங்க. இப்போ அந்த போலிங் சைடு வந்து நமக்கு ரொம்ப வீக்னஸாக இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்ரிஷியேஷன் நம்ம ஆடியன்ஸ்க்கு பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வராங்க. நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்கள வந்து ஒரு மார்க் பண்ணுறதோ, டிஷர்ட் பிடிச்சி கிழிக்கிறதோ, அந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதில்ல. அதுக்காக தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. இதே நீங்கள் 5ஆம் தேதி இப்போ ஒரு மேட்ச் ஒன்று வருது, இன்னும் ஒரு 1-2 டேஸில் வருது. அங்கே பாருங்கள், நம்ம தோனி டிஷர்ட் கிழிப்பாங்க, பிடிச்சி அடிப்பாங்க, மார்க் பண்ணுவாங்க. அது மெச்சூரிட்டி கிடையாது எப்போவுமே. அதுக்காக தான் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து அது ஒரு நேம் இருக்குது. ஆனால் பட் விராட் கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளேயர். பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கலாம், சரிங்களா? இப்போ இங்கே வந்து அங்கேயே நம்ம ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு இது ஜாலி தான், என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுறோம். பட் அது வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து நம்ம இது மாதிரி இல்லை 5 கப் அடித்து நம்மளே வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்குது நம்மக்கிட்ட. அதில் ஒரு கிரிக்கெட்டோட ஒரு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது பண்ணிவிட்டு சஞ்சுவும் ருத்துவும் வந்து அந்த 6 ஹவர்ஸ் வந்து அடிக்கணும். பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, கரெக்டாக ஒரு 230 240 போய்டும். இன்னைக்கு காமிச்ச மாதிரி அந்த மாதிரி போலிங் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து யாரோ ஒரு சூப்பராக சர்ஃப்ராஸ் வந்து செம்மையாக ஆடுறாரு. அவர் மட்டும் லைன் அப்பில் வச்சுங்க, எப்போவுமே அவர் சூப்பராக ஆடுறாரு. வந்தோடனே பிரிச்சுட்டாரு. மற்றபடி எனக்கு போலிங் தான் ப்ரோ டைட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ திங்க் தோனி வரணும். கண்டிப்பாக தோனி சீனில் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தோனியை. ஸோ தோனி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. Match is very good. We enjoyed. It's totally we just taken as an entertainment match. But CSK is very comes down without MS Dhoni. Okay. So we total was 209, right? It is nothing. But bowling is not there. Fielding is very bad and missing of catchers. That is the very bad for this CSK. Okay. What they have to improve? They have to get back the MS Dhoni immediately, and some experienced players should be there. Experienced bowlers should be in this team. Okay. So we will take the next match. Look also. Okay. Look also. Yeah. அதான் டஃபாக தான் போச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். லாஸ்ட்டில் கொஞ்சம் 2 விக்கெட் வந்துச்சு, சரி கொஞ்சம் ஓப்பன்ச்சு. அதுக்கப்புறம் ரன்ஸ் தான் நம்ம கையில் இல்லை. 209 அடிச்சோம்ல நம்ம. புரியல ப்ரோ. 209 கிட்ட வந்ததுல நம்ம ரன் 209 வச்சு இப்போ இருக்க T20 கேமில் வந்து 209லாம் ரொம்ப கம்மி. 220 230 அடிக்கணும். ஸோ அதுதான் பார் ஸ்கோர் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ 20-30 ரன்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக பேட்டிங்கில். என்ன இன்னைக்கு வந்து நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எதனால தோத்தாங்க அப்படின்றது? நெகட்டிவாக கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ இப்போ அதே போன மேட்ச் பவுலிங் மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கலாம்.
ஏன்னா அவங்க போன மேட்ச் ஆடின ஷாட்ஸ் தான் ஆடினாங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம். இதான் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, 2 மேட்ச் தான் இருக்கு. பார்க்கலாம், இன்னும் வந்து ஆர்சிபி கூட நிறைய பண்ணா என்ன டார்கெட் வச்சா நல்லா இருக்கும். ஆர்சிபி வெறியா வருவாங்க. ஸோ அதே டபுள் மடங்கா வெறியா ஆடணும், இன்டென்ட் காமிக்கணும். அந்த டீமுக்கு எவ்வளோ டார்கெட் வச்சா கரெக்டாக இருக்குன்னு தோணுது? அவங்க இருக்கிற ஃபார்முக்கு 250 கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஃபீல்டிங் அது மட்டும் கொஞ்சம் சில இது ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடுத்த தடவை ஜெயிச்சிடலாம். அந்த 3 மேட்ச் தோத்துட்டோம். சரி, ஓகே. ஏன் 209 அடிச்சாங்களா? அப்படியும் ஒஸ்டா தான் இருக்கா? பவுலிங் நல்லா இல்லையே. அடுத்த மேட்ச் வந்து ஆர்சிபி கூட, அது எந்த அளவுக்கு எதிர்பார்க்க? அவங்க முச்சு விட்டுருவாங்க. சென்னை தோத்துருமா? சென்னைலாம் பிளாஸ்ட், அவ்வளோதான். நம்பிக்கையே இல்லை. என்ன சேஞ்ச் பண்ணா சென்னை ஜெயிக்கலாம்? பவுலிங் கொஞ்சம் டைட் பண்ணணும். ஓகே. இந்த தடவை கம்பி யார் அடிப்பா? எந்த டீம் அடிக்கும்? மும்பை நினைக்கிறேன். மும்பையா? ஓகே. சேப்பாக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சோம். அது ரெக்கார்டு வேற இருக்கு. சேப்பாக்கில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது அது உடஞ்சிருச்சு இன்னைக்கு. அதுவும் போச்சு. சரி, என்ன பண்றது, அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். அடுத்தது ஆர்சிபி கூட மேட்ச். ஐயோ, அது எப்படி இருக்கு? அது பெரிய திமிங்கலமே, அது சொல்றதுக்கு இல்ல. சரி, ஒன்றும் முடியாது. OG chasing. It was super excellent match. It was a brilliant match. What is main cause is Ayush Matre. He scored well and he played well. Thank you. Sanju Samson expected more from his batting, but he played like okay. What we have to change for next match? First we change was the bowling. Bowling we want to exchange players. Next match we have with RCB. Who will win the match? CSK. Okay. We enjoyed. Expected today? Win. Yes. What they have not done today? What they are not working? Some of the players they didn't play well. They have to hit little more aggressive. But we have total as 209, right? But still the team is more good, better than them, and the bowling is more, which is not so well this time for Chennai. All premier bowlers for last overs which they used to play well. This time they're not doing a good job. Okay. What about Sanju Samson? He is my favorite. For him only I came. Otherwise I used to support Rajasthan, but this time I came for CSK. Okay, because of Sanju. Yes. But he's not performing well, right? Yeah, in World Cup he performed very well. Last year and previous year for RR he's played very well. But actually you are CSK fan or? Actually I was RR fan because of Sanju Samson. I turned to CSK. Okay. This season fully CSK fan. Yes, fully CSK. Next match we have with RCB. Who will win the match? Your Chennai. Chennai. Yes. What we have to change for that? Nothing. We have to pray. We have to play. Yeah. Okay, thank you. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், கொஞ்சம் மனசு உளைச்சலா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. Stadium experience எப்படி இருந்தது first time? சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான்லாம் ஓடி முடிச்சுலாம் வந்தேன். Okay. பட் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளோதான். Next time கண்டிப்பா. யாரை மிஸ் பண்ணீங்க இன்னைக்கு? தோனி மிஸ் பண்ணீங்க. தோனி ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் தோனிக்காகவே வந்தேன், பட் தோனி இல்லை. மிஸ் தோனி. Okay. Thank you. மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்தது. போன மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் வந்து பெட்டரா விளையாடி இருக்காங்க. நின்னு விளையாடி இருக்காங்க. நல்லா 6 4 நல்லாவே போச்சு. ஓகே. சோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பா வின் பண்ணுவோம். ஆர்சிபி கூட கண்டிப்பா வின் பண்ணுவோம். ஓகே. சஞ்சு சாம்சன் நல்லா ப்ளே பண்ணுவாரு. ஓகே. அவர் இந்த 2 மேட்ச் வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் மாதிரி இருந்திருக்கும். சோ அடுத்த மேட்ச் ரொம்ப பெட்டராவே வின் பண்ணுவாரு. இதுக்கான எஃபோர்ட் நம்ம அது ஜடேஜாக்கு டெடிகேட் பண்ணிருக்கலாம். தோத்துட்டோம், பரவாயில்ல. ஆர்சிபி கூட வின் பண்ணி நம்ம ஜடேஜாக்கு டெடிகேட் பண்ணலாம். லாஸ்ட் டைமே நம்ம மீட் பண்ணிருந்தோம். இந்த டைம் வந்து இப்போ இந்த கெட்டப் போட எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த கெட்டப் போட வந்து லாஸ்ட் டைம் அதே போட்டது தான். பட் ஆனால் இந்த டைம் வந்து காஸ்டியூம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற லோயை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 hours ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு. இப்போ அதுக்கான ஒர்த் இருக்கா? மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இது மூலமா எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ஓ சூப்பர். ஜாப்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர். அது சிஎஸ்கே மூலமா ஒரு லைஃப் இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா சிஎஸ்கே மூலமா ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. சிஎஸ்கேக்கு அடுத்த மேட்ச்க்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சிஎஸ்கேக்கு அடுத்த மேட்ச் சொல்லணும்னா பவுலிங்லையும் ஃபீல்டிங்லையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நம்ம வின் பண்ணலாம். நம்ம தோனி மேலேயே நம்ம ப்ளேம் பண்ணாமல் தோனி இருந்தால் தான் வின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது மித்தி கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ தோனி எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம 5 கப்பு அடிச்சிருக்கோம், அதனால கவலை இல்லை. எத்தனை மேட்ச் பார்த்தாலும் பரவாயில்ல. ஆனால் யாரும் 5 கப்பு அடிக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறம் எம்ஐக்கும் 2 டீம் தான் போட்டி. 1 சிஎஸ்கே 1 எம்ஐ, 2 தான். இப்போ ஆர்சிபி அடுத்த மேட்ச் பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரும் வந்து போட்டிக்கு வரட்டும். இப்போ அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட அது யார் வின் பண்ணுவாங்க ஜெயிக்கிறீங்க? சிஎஸ்கே தான் ப்ரோ. கண்டிப்பா சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தானா? திருப்பி கொடுக்கணுமா? கண்டிப்பா. ஓகே ஓகே.